இப்போ கிளைமேக்ஸில் நீ ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரிகளுக்கு நீ டொனேட் பண்ணுறன்றப்போ அவங்க காசு எடுத்து கொடுக்குறாங்களாமா. காசெல்லாம் வேணாம், அருள் பெரும் ஜோதி கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பான். நான் இவன் போய் என்ன திருப்பி கூலி வேலை செய்வானா? சசிகுமார் திருப்பி போய் கூலி வேலை செய்வானா? இல்லை, அவர் ஆர்டிஸ்ட்டு, அவர் அந்த கேரக்டர் பாம்பர மக்களாக நடிச்சிருக்காரு. நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் திருடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிற. ஓகே, கண்டிப்பாக நடந்துச்சுங்க இந்த விஷயம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. லாக்டவுன் டைமில் எல்லாரையும் மாஸ்கெல்லாம் வச்சு கன்னெல்லாம் சுட்டு கொண்டு போயிட்டு ஆர்கன் டொனேட் திருடினாங்க. உலகத்துக்கே தெரியும், உலகளாவிய ஸ்கேம் இது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஏழை ஒரு பதவியில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கொண்டு போயிட்டு கிட்னி கொடுக்குறான். அவங்க நல்ல ஒரு மனிதாபிமானத்தோட காசு கொடுக்குறாங்க. இவர் காசு வேணாமாம்மா எனக்கு, அந்த கிட்னியோடையே நொண்டி நொண்டி போயிட்டு திருப்பி கூலி வேலை செஞ்சு திருப்பி பொழப்ப நடத்துவான். இந்தாங்க மடக், எனக்கு அசிங்கமாக நான் வார்த்தையை விடக்கூடாதுன்னு பார்க்குறேன். நம்மனா அவ்வளோ முட்டாளுங்களா? ஸ்கேம் பண்ணாதீங்க. ஏங்க நீங்கள் ஏமாத்துறீங்க மக்களை? காசு தான் இங்கே எல்லாமே, எல்லாத்துலேயுமே திருட்டு இருக்குது. கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து எல்லாத்துலேயுமே, சின்ன சின்ன வியாபாரத்துலேருந்து எல்லாத்துலேயுமே திருட்டு இருக்குது. படிக்காத மக்களை நீங்கள் ஏமாத்தாதீங்க, அவங்கள காலி பண்ணாதீங்க, புரியுதுங்களா? நீ படித்தவன் தான் இங்கே திருடனே, முக்கால்வாசி திருடன் படித்தவன் தான். படிக்காதவங்களாம் பாவம், அவங்க பாமர மக்கள், அவங்கள போட்டு ஏமாத்தாதீங்க. காசுக்காக இப்படி பண்ணாதீங்க. மயிறு நேயம், மனித நேயம் டென்ஷன் ஆகுது. அவருக்கு காசை கொடுத்து அவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர் வாழ்க்கை செட்டிலான அப்புறம் மறுபடியும் போய் கூலி வேலையா செய்வார் அவர் சசிகுமார்? சொல்லுங்கள், யாரை ஸ்கேம் பண்ணுறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? தயவு செஞ்சு இப்படிலாம் ஹர்ட் பண்ணாதீங்க மனுஷங்க. ஏங்க, வள்ளலார் கருத்து எல்லாம் ஓகே, வள்ளலார் வாழ்க்கை வாழ்கிறாங்க, புத்தர் வாழ்க்கை எல்லாம் ஓகே இங்கே. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பணம் நீடாக இருக்குது, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இங்கே. நீங்கள் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, அதுக்காக ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க சம்பாதிக்கணும். சோத்தை போட்டால் முடிஞ்சுதா? சோறு கார்பன் டை ஆக்சைடு அதை போட்டால் முடிஞ்சுதா? இங்கே அவனுக்கு விட்டமின் வேணும், மினரல் வேணும், புரோட்டீன் வேணும். ஆப்பிள் கொடு, கிரேப்ஸ் கொடு, டேட்ஸ் கொடு. இதெல்லாம் யார்? பாமர மக்கள், ஏழையாக இருக்கிறவங்களால வாங்க முடியுமா? சத்தான பொருட்கள் சாப்பிட முடியுமா? நீ சோத்தை மட்டும் போட்டு நீ காலங்காத்தால துப்புரவாளர்களுக்கு சோறப் கொடுக்குற, இட்லி கொடுக்குற, அது வேஸ்ட்டு. நீ சத்தான பொருட்களை கொடு. பணக்கார வீட்டில் மட்டும்தான் ஆப்பிள் இருக்கும், டேட்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். அவன் தான் நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிடுவான். டாக்டர் இங்கே மெடிசன் கொடுக்குறான் தெரியுமா? அந்த மெடிசன் எல்லாமே பாய்சன். நாலேஜ் பண்ணுங்கள், எஜுகேட் பண்ணுங்கள். இங்கே சும்மா ஏமாத்தாருங்க. அன்பு அருள் பெரும் ஜோதி, நீ பூனைக்குட்டியை காப்பாற்றுற, நாய்க்குட்டியை காப்பாற்றுற, எல்லாம் ஓகே. அப்புறம் உனக்கு தேவைன்னா அதையே சூப் வச்சு அடித்து தானே சாப்பிட்ற? சொல்லு. நீ எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பண்ணுற, அதில் உனக்கு புரோட்டீன் இருக்குது, விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது. உனக்கு தேவைன்னா அதையே அடித்து தானே சாப்பிட்ற. சும்மா அந்த கதைலாம் விட்டுருக்காதீங்க, எங்களை ஏமாத்தாதீங்க, ஸ்கேம் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏங்க, ராஜமுருகன் சார் 2016 டாய்லெட்டை வச்சு ஒரு படம் எடுத்தார், ஜோக்கர்னு ஒரு படம், ஓகேங்களா? அந்த டைமில் டாய்லெட் வசதி இல்லாத ஒரு நெருக்கடியான நிலைமை. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நல்லா எங்கே பார்த்தாலும் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா இடத்துலையுமே டாய்லெட் வசதிகளை பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு மாற்றம், அரசியல் மாற்றமாக இருக்குது. இப்போது நீ ஆர்கன் திருட்டை பற்றி நீ சொல்கிற. அப்படி இருக்கிறப்போ அந்த ஆர்கன் திருட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்குதுன்னு நீ காமிக்கிற. இப்போ கிளைமேக்ஸில் நீ ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரிகளுக்கு நீ டொனேட் பண்ணுறன்றப்போ அவங்க காசு எடுத்து கொடுக்குறாங்களாமா. காசெல்லாம் வேணாம், அருள் பெரும் ஜோதி கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பான். நான் இவன் போய் என்ன திருப்பி கூலி வேலை செய்வானா? சசிகுமார் திருப்பி போய் கூலி வேலை செய்வானா? இல்லை, அவர் ஆர்டிஸ்ட்டு, அவர் அந்த கேரக்டர் பாம்பர மக்களாக நடிச்சிருக்காரு. அப்போ பாமர மக்கள் நீ எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு பணக்காரனுக்கு ஸ்பெர்ம் டொனேட் பண்ணிவிட்டு ஆர்கன் டொனேட்டை பண்ணிட்டு நீலாம் செத்துப்போ. பணக்காரன் மட்டும்தான் இங்கே வாழணும், அவன் குழந்தைங்க மட்டும்தான் வாழணும். அப்போ கடைசியாக இருக்கிறவன், வாய்ஸே இல்லாதவன் இங்கே ஏழெல்லாம் இங்கே வாழவே கூடாது, பணம் இருந்தால் தான் வாழுவேன்ற மாதிரி சொசைட்டி மாறிடுச்சு. அதை தான் காமிச்சிருக்கான். எனக்கு பிடிக்கலப்பா. எல்லாரும் மனுஷங்களாக இருக்குன்னு சொல்லிடுறேன். சினிமா சாருக்கு இந்த கேரக்டர் செட் ஆகுது, நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நந்தன் ஒரு படத்தில் கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும், ஆனால் அது வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே இருக்குது. இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள்.
ஆமாம், அது கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் தோணுது. ஏன்னா வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா உயிரையும் சரிசமமாக மதிக்கணும், எல்லா உயிரையும் நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. அந்த மெசேஜை இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வராங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து காமெடி சீக்வன்ஸ்லையும் சரி, எமோஷ்னல் சீக்வன்ஸ்லையும் சரி சமயம். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க தமிழ்லேயும் 3 BHKல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துலையும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரேட்டிங்லாம் இல்லைண்ணா, படம் நல்லா இருக்கு, நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இருக்குமான்னு நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவி. ஆக்சுவலி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அழுகாட்சியாக இருந்ததுன்னு ட்ரெய்லரில் பார்த்து எதிர்பார்த்து வந்தது. பட் ரொம்ப ரொம்ப அறிவாகவும் நல்லாவும் எடுத்திருந்தாங்க. சசிகுமார் இருக்கும்போதே தெரியும் கிளைமேக்ஸில் அது ஒரு ஹீரோயிக்காக நமக்கு சாட்டிஸ்ஃபை இருக்க மாதிரி தான் முடிப்பாங்க அப்படின்னு. இந்த படம் அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நிறையா சிந்திக்கிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருந்தது. கரெக்டாக பாலிடிக்ஸ் வர நேரத்தில் அது பற்றியான விஷயங்கள் ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருக்கிறது நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி படத்தில் அரசியல் தான் பேசுகிறாங்க. அது வந்து ஒரு மெடிக்கல் ரீதியான அரசியல் பேசுகிறாங்க. அது ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. ஒரு தரப்பாக இல்லாமல் சமூகத்துக்கு இப்போ எது லேக் ஆகுது, எது ஆக்சுவலி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கோம். ஆக்சுவலி ஒவ்வொரு செகண்ட் ஆஃப் எதிர்பார்க்கல. பட் கிட்ட வர வர நல்லா இருந்தது. எனக்கு ஓரளவே பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. மாண்டேஜாக இருக்குது. எதுவுமே ஓட்டி விடலான்ற மாதிரி இல்லை. ரொம்ப க்யூட்டாக இருக்குது கேட்கும்போது. தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். படம் எல்லா இடத்துலையுமே டயலாக் ரொம்ப ரொம்ப பின்னி எடுத்துட்டாரு. கிளைமேக்ஸில் சொல்கிற டயலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனுஷன்தான் சாவான், மனுஷ தன்மைக்கு சாவு இல்லைன்னு சொல்கிறது நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நல்லா கை தட்டினாங்க. டயலாக் பல இடங்களில் ரொம்ப 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 நல்லா இருந்தது சார். படம் எங்கேயுமே நிற்கவே இல்லை. அது மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஃபைட்டெலாம் கிடையாது, இருந்தாலும் ஃபைட்டில் தேவையே படலை. வசனம் தான் இங்கே ஃபைட்டு. சசிகுமார் எப்பயுமே சூப்பராக நடிப்பார். இந்த படத்தை இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கார். அயோத்தியை விட இந்த படத்தை சசிகுமார் சூப்பராக பண்ணியிருக்கார். அவராங்கிறதே சந்தேகமாக இருக்குது. அவ்வளோதான் பண்ணியிருக்கார். சாங் ஒரு 4 சாங் இருக்குது சார். சாங் எல்லாம் சாங் நல்லா சரியான இடத்துல தான் வந்திருக்காங்க. பேக்ரவுண்ட் சாங் தான், டூயட்லாம் கிடையாது. நல்லா இருக்குது. சாங் நல்லா இருக்கு. இது இல்லை அவர் வள்ளலார் சொன்ன வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அதுக்கு வந்து படமாக எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். அரசியல்லாம் சொல்ல முடியாது. அரசியல்லாம் இல்லை, பொதுவாக ஹாஸ்பிட்டலில் நடக்குது இல்லை, அதை தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மயிலாடு படம் பார்க்குறதுக்காக வந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு படம். ஏன்னா நான் வந்து முதல்ல சசிகுமார் சாருடைய ஃபேனு. ஸோ இப்போது வந்து நந்தன் படமாக இருக்கட்டும், அயோத்தி படமாக இருக்கட்டும், அது போக ரீசெண்டாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் இப்போ மயிலாடு, ஆகச்சிறந்த கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து சார் நடிக்கிறாங்க. அதுபோக ராஜ்மோகன் சார் டைரக்டர் ரொம்ப அற்புதமான ஒரு கதைக்களத்தை வந்து சமூகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெயின் கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிட்னி இதை பற்றி பேசியிருக்காங்க, அரசியல் பற்றி பேசியிருக்காங்க. ஒரு எளிய மக்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது என்னெல்லாம் நடக்கும், ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு இளைஞனாக நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் சமூகத்தில் வந்து வள்ளலார் யாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம பரீட்சையில் படிச்சிருப்போம், சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், எக்ஸாம் எழுதியிருப்போம், வந்திருப்போம். பட் அன்பை வந்து முன்னிறுத்தி அதை வந்து ரொம்ப அருமையாக வந்து அந்த படைப்பு களத்தை வந்து சார் காமிச்சிருக்காங்க. ஸோ அன்பு தான். ஸோ அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படிங்கிற மாதிரி அந்த அன்பு வயப்படும் போது ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான், ஒரு சூழலில் வந்து பிற உயிரையும் தன் உயிர் போல நேசிக்கக்கூடிய ஒரு கதைக்களத்தை வந்து இயக்குனர் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான கதாபாத்திரம். எல்லாருமே அவரவர் கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. இன்னமும் இதே இயக்குனர் வந்து இது சார்ந்து இதே மாதிரி கதைக்களங்கள் வரும்போது சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக அமையும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே லைனில் பார்க்கணுன்னா மயிலாடு படம் அன்புருவாம் பரசுவமே, அவ்வளோதான். அன்பெனும் பேரொளி, அன்பு, அவ்வளோதான். அன்பு செலுத்துறதை தான் வந்து பேசியிருக்காங்க. மக்கள் எல்லாரும் பார்க்கலாம்.